வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இந்த அரசியல்வாதிகள்லாம் எப்போ பார்த்தாலும் மக்களை பரபரப்பாக வச்சுக்கிட்டு இருக்கிறதே ஒரு தொழிலாக போயிடுச்சு. அதுக்கு இந்த யூடியூபு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராமு இதெல்லாம் ரொம்ப அவளுக்கு பயன்படுற அளவுக்கு ஆக்கி வச்சுருக்காங்க. அண்மையில் 42 பலிகள் உயிர் பலி, அதுக்கு ஊட்டத்தை சேர்த்த அந்த கட்சி பொறுப்பேற்றுக்கலை, அதுக்கான பாதுகாப்பை அரசு தரலை, நாங்கள் கேட்ட இடத்த கொடுக்கலை. சம்பவம் நடந்து விபத்து நடந்ததுக்கப்புறம் அந்த கட்சியோட தலைமை நிர்வாகிகளெல்லாம் ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. அரசு ஒரு நடவடிக்கை எடுக்குது. நடவடிக்கை எடுத்து உயிர்களை காப்பாற்றுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. நிறைய காயப்பட்டவங்களை காப்பாற்றுறாங்க. அதுக்கு அரசுக்கு எதிரான ஒரு மனநிலையை மற்றவங்க பேசுகிறாங்க. விசாரணை நடக்குது. திடீர்னு உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு நேற்று கொடுக்குது. அரசுக்கு இது பின்னடைவுன்னு சொல்லி எதிர்கட்சிகள் சொல்லுது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு அரசுக்கு எதிரான எதிர்கட்சிகள்லாம் இந்த நடிகர் தலைவருக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. கூட்டணிக்கு கட்டாய அஸ்திவாரம் போடப்படுகிறது. என்னத்தை சொல்ல, என்ன அரசியலையா இது? இன்னொரு பக்கம் இன்னொரு கட்சித் தலைவர் கார் இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் எழுந்த குற்றச்சாட்டு, மோதல்கள், அடிதடி, ரெண்டு பக்கமும் நீதிமன்றத்துக்கு வெளியே ஆதரவும் எதிர்ப்பும் போராட்டங்களும். நீதி வெல்லுதோ இல்லையோ, நீதி தலை குனிஞ்சு நிற்கிற நிலைமை. இத்தனைக்கும் இடையே சட்டமன்ற கூட்டத்தொடர் இன்றைக்கி ஆரம்பித்தாங்க. ஒரு வாரம் முதல் நடக்குது. முதல் நாள் இறந்தவர்களுக்கு அஞ்சலி. அதில் குறிப்பாக அந்த 41 பேர் பலியானதையும் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகிறாங்க. இந்த முறை இறந்து போனவர்களுடைய படங்கள் திரையில் காட்டப்பட்டு அஞ்சலி செலுத்தப்படுகிறது. சுமூகமாக தொடர்ந்து அவை நடக்க வேண்டும். வாய்ப்பு இருக்குமா பார்ப்போம். என்னத்தை சொல்ல. இன்னொரு விஷயம், தங்க விலை கிடுகிடுன்னு ஏறிட்டுருக்கு. இந்த தீபாவளிக்கு பண்டு போடுவாங்க. இந்த பண்டு போட்டதில் 11 மாதம் ஒரு அமௌண்ட்டு கட்டிட்டு 12ஆவது மாதம் கூடுதலாக ஒரு போனஸ் தொகை கொடுப்பாங்க. கொடுத்து அந்த தொகைக்கு ஏற்ற அளவுக்கு நகையை வாங்கிக்கணும். இன்றைக்கு என்ன விலையோ அந்த விலைக்கு நகையை செய்கூலி, சேதாரம், ஜிஎஸ்டிலாம் சேர்த்து அவங்க கட்டுறதுக்கு மேலே பணத்தை கட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு இன்றைக்கி மக்கள் வயிற்றுலையும் வாயிலையும் அடிச்சுக்கிட்டு கதறாங்க. இதுக்கும் மேலே பல கட்சி பிரமுகர்கள், எதிர்கட்சிகள் பரபரப்பு, அடாவடித்தனங்கள் நிறைய இந்த சமூக ஊடகங்களில் பரவிட்டுருக்கு. இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் பரபரப்பாக நடந்துட்டு தான் இருக்கும். இது நாளைக்கு என்ன நடக்குன்றது இப்போ சொல்ல முடியாது. இருந்தாலும் என்னத்தை சொல்ல, இந்த அரசியல் போகிற போக்கு கொஞ்சமும் நல்லா இல்லை. இதை பார்க்குறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்யுது. சமூக ஊடகங்களில் இதை பார்த்து இந்த அரசியல் பரபரப்புகளுக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற கூட்டமும் இருக்குது. சரி, இதோடு முடிச்சுக்கிறேன். இனி அடுத்த பதிவு நல்ல பரபரப்பு செய்திகளோடு வரேன். நன்றி, வணக்கம்.